இன்று ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு சுவையான கீமா கச்சோரி ரெசிபியை உங்களுடன் பகிரப் போகிறேன். முதலில் 2 கப் மைதாவை எடுத்து நன்றாக சலித்துக் கொள்ளுங்க. அதில் தேவையான அளவு உப்பு மற்றும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நன்றாக கலக்குங்க. பிறகு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து மென்மையான மாவாக பிசைந்து வைக்கவும். அடுத்து பூரணத்துக்காக சிக்கன் கீமாவை தயாராக வைத்துக் கொள்ளுங்க. அதோடு சில பொருட்களையும் நறுக்கி வைத்துக் கொள்ளுங்க. பூண்டு அரைத்தது, பொடியாக நறுக்கிய வெங்காயம், முட்டைக்கோஸ், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை மற்றும் புதினா இலை. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முதலில் பூண்டை லேசாக வதக்குங்கள். அதன் பிறகு சிக்கன் கீமாவை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். அதிலே உப்பு, மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகப்பொடி, தனியா பொடி மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக கலக்குங்கள். பிறகு சோயா சாஸ் மற்றும் கொஞ்சம் வினிகர் சேர்த்து மீண்டும் நன்றாக வதக்கவும். கீமா நன்றாக வெந்த பிறகு கடைசியில் வெங்காயம், முட்டைக்கோஸ் மற்றும் கொத்தமல்லி இலை சேர்த்து கலக்கினால் கச்சோரிக்கான பூரணம் ரெடி. இப்போது மாவை சிறிய உருண்டைகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் லேசாக தட்டையாக உருட்டுங்கள். அதில் நெய் தடவி மேலே மைதா தூவி மடித்து லேயர்ஸ் வருமாறு செய்யுங்கள். பிறகு அதை மீண்டும் உருட்டி நடுவில் கீமா பூரணத்தை வைத்து கச்சோரி போல மூடிவிடுங்கள். இப்போது எண்ணெயை மிதமான சூட்டில் வைத்து இந்த கச்சோரிகளை குறைந்த தீயில் 25 முதல் 30 நிமிடங்கள் வரை பொரிக்க வேண்டும். மெதுவாக பொரித்தால்தான் கச்சோரி நல்ல கிறிஸ்பியாகவும் அழகான லேயர்ஸுடன் வரும். இப்படி தயாராகும் கீமா கச்சோரி ரொம்ப சுவையாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும்